வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மார்ச் 13 and 14 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தலாம், தேர்தல் பத்திரம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம நியூஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பித்தது எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது யார் கொண்டுட்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சு. ஸோ எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2018 ஆண்டு தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்துச்சு. ஸோ இதன் மூலயமா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு தனிநபரோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அவங்க டொனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டம். ஸோ இந்த பத்திரத்தின் மூலயமா எவ்வளோலாம் கொடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா 1000, 10,000, ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 10 லட்சம் மற்றும் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வந்து இவங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் மூலயமா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு தனி நபராலேயோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பணம் செலுத்துபவரின் பெயர் வந்து இடம்பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் 4வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த நடைமுறையை ரத்து செய்தது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பிப்ரவரி மந்தில் வந்து இந்த நடைமுறையை வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ ஏன் வந்து இதை ரத்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பேர் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்னா, இந்த பிளாக் மணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளாக் மணி எல்லாம் வந்து இதில் நிறைய பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறனால ஸோ இந்த நடைமுறையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த உச்சநீதிமன்றம் வந்து எஸ்பிஐக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் தேர்தல் பத்திரம் மூலயமா யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விவரத்தை வந்து தேர்தல் ஆணையத்திடம் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து திரும்பி வந்து எஸ்பிஐ கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து முடியாது, இந்த டெட்லைனில் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும்னு சொன்னதுனால எஸ்பிஐ வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ தேர்தல் ஆணையத்திடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த தேர்தல் பத்திரம் முறையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம 2வது பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தியுள்ளது. ஸோ அகவிலைப்படினா என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இப்போ விலைவாசி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த அகவிலைப்படி அப்படின்றது உயர்த்தப்படும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா, ஹரியானாவில் மனோகர் லால் கட்டார் திடீர் ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த மாநிலத்துடைய புதிய முதல்வராக யார் வந்து இப்போ நியமனப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நயாப் சிங் சைனின்றவர் தான் இப்போ வந்து புதிய முதல்வராக அங்கே இருக்கார். ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிஜேபி பார்ட்டியும் இன்னொரு பார்ட்டியும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா, அந்த பொலிட்டிஷியன் பார்ட்டிக்கு இடையில உள்ள ப்ராப்ளம்னால அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க. திரும்பி இப்போ வந்து ஒரு புதிய முதல்வர் வாங்க அங்கே பதவியேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா, பாரத் சக்தி. ஸோ இந்த பாரத் சக்தின்றது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தலாம். ஸோ ராஜஸ்தான் மாநிலம் இந்த பொக்ரான் இருக்கு இல்லையா, ஸோ பொக்ரானில் தான் இந்த பாரத் சக்தி அப்படின்றது வந்து நடந்துச்சு. இந்த பயிற்சின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, முப்படையினரும் உள்நாட்டு தயாரிப்பு இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தும் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி தான் இது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, பொக்ரான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம அணு ஆராய்ச்சி பண்ணது வந்து தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இதில் வந்து இப்போ இந்த பாரத் சக்தின்ற இது பயிற்சிக்கு கீழே வந்து என்ன நடந்திருக்குன்னா, முப்படையினரோட அதுவும் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்சிருப்போம் இல்லையா, நம்மளுடைய ஏவுகணைகள் மற்றும் எல்லா பீரங்கிகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் அங்கே வந்து செயல்முறை விளக்கம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஎம் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்த 5வது பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானை சேர்ந்தவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இப்போ தான் வந்து சிஏஏ வந்து ஏற்கனவே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அது வந்து ரெண்டு சபையும் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதை வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சிஏஏ மூலிமா இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற 6 விதமான மக்கள் வந்து இங்கே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குடியுரிமையை அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு புதிய இணையதளம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 6வது பார்த்தோம் அப்படின்னா, ஐஎன்எஸ் அக்ரே, ஐஎன்எஸ் அக்ஷய். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த கப்பல். ஸோ இந்த ஐஎன்எஸ் அக்ரேயும் ஐஎன்எஸ் அக்ஷயும் இப்போ புதுசாக வந்து நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பலவே அழிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துடலாம்.
ஸோ அடுத்து 7வது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பை டே என்னைக்கு அப்படின்னா மார்ச் 14. ஸோ இந்த மார்ச் 14 தான் வந்து வேர்ல்டு பை டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 3. பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ 3.14. ஸோ அதை வந்து அந்த நாளுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த மார்ச் 14. அதுக்கப்புறம் வந்து நம்ம 8வது பார்த்தோம் அப்படின்னா ஏபிள் பரிசு. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இது என்ன ஏபிள் பரிசு அப்படின்னா இது வந்து கணிதத்துக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நோபல் பரிசு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து மேக்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸுக்கு கொடுக்காததுனால கணிதத்துக்காக ஒரு புதுசாக ஒரு பரிசு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பரிசு கொடுக்கறது தான் வந்து இந்த ஏபிள் பரிசு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு தான் கணிதத்துக்கான நோபல் பரிசு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏபிள் பரிசு பெற்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாச வரதன் தான் வந்து இது வரைக்கும் இந்த ஏபிள் பரிசு பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இவருக்கு வந்து இந்திய அரசு பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதையும் வழங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் தேசிய அறிவியல் பதக்கத்தையும் இவர் வந்து வாங்கியிருக்கார். ஸோ இது வந்து எந்த வருஷம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2010 பராக் ஒபாமா இருந்தப்போ வந்து இந்த ஸ்ரீனிவாச வரதன் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்து 9வது பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் அனுப்பி வைத்த பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி வந்து ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதுதான் மார்ச் 13 and 14 கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரீகேப் பார்த்தலாம். தேர்தல் பத்திரம் 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ரூபாய் 1000, ரூபாய் 10,000, ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 10 லட்சம் மற்றும் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா பணம் செலுத்துபவரின் பெயர் இடம்பெற தேவையில்லை. அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த நடைமுறையை ரத்து செய்தது. தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பித்தது SBI. அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. 3வது ஹரியானாவில் மனோகர் லால் கட்டார் திடீர் ராஜினாமா, புதிய முதல்வரானார் நயாப் சிங் சைனி. அடுத்து 4வது பாரத் சக்தி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரைனில் நடைபெற்றது. முப்படையினரும் உள்நாட்டு தயாரிப்பு இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தும் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி. அடுத்து 5வது பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளம். அடுத்து 6வது INS அக்ரே, INS அக்ஷய் நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளிக்கும் திறன் வாய்ந்த கப்பல். 7வது வேர்ல்டு பை டே மார்ச் 14. 8வது ஏபிள் பரிசு கணிதத்துக்கான நோபல் பரிசு. ஏபிள் பரிசு பெற்ற ஒரே இந்தியர் ஸ்ரீனிவாச வரதன். பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார். அமெரிக்காவின் தேசிய அறிவியல் பதக்கத்தை 2010 பராக் ஒபாமாவிடம் பெற்றார். 9வது உத்தரகாண்ட் மாநிலம் அனுப்பி வைத்த பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.